அம்மாங்க மார்னிங் எந்திரிக்கும் போது டிஃபனுக்கு இட்லி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு அடுத்து கார சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கார சட்னி ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே நேற்று வச்சுருந்த சாம்பார் இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து இட்லி சாம்பார் கார சட்னி வச்சு பாப்பாங்களுக்கு டிஃபன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பவுடரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி முருங்கைக்கீரை தண்ணி குடிச்சாச்சு. நேற்று இக்பால் போயிருந்தப்போ ஹஸ்பண்ட் வந்து 2 மண்ணீரல் வாங்கிட்டு வந்தாங்க. மண்ணீரல் கிரேவி செய்யலான்ட்டு மண்ணீரல் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3 விசில் வர விட்டுடுங்க. 3 விசில் வந்ததுமே இப்போ அந்த வெந்த மண்ணீரல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மண்ணீரல், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அது கூடவே வேக வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மண்ணீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடோட பெரட்டி சாப்பிட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை